பெண்கள் ஜாதகத்தில் 2ஆம் அதிபதியும் 3ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் பலம் இழந்திருந்தால், பாவ கிரகங்களுடன் சேர்ந்திருந்தால், நவாம்சத்தில் நீசம் பெற்றிருந்தால், அவர்களுடைய திசா வந்து அந்த பெண் குழந்தைங்க நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நாம் ரொம்ப கவனமாக நிதானமாக கணவராக வரப்போகக்கூடிய அந்த ஜாதகத்தை இணைக்கணும். இன்னொன்றையும் நம்ம தெரிஞ்சுக்கணும், பெண்கள் ஜாதகத்தில் 3ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி பலம் இல்லை, 9ஆம் அதிபதியும் பலம் இல்லைன்னா அந்த பெண்ணை அந்த வீட்டுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த வீட்டாரை பற்றி தெள்ளத் தெளிவாக ஒரு தடவைக்கு 100 தடவை பொறுமையாக நிதானமாக கவனமாக விசாரித்து திருமண பேச்சை ஒரு 3 மாதமோ இல்லை 6 மாதமோ தள்ளி நீங்கள் முடிக்கலாம். ஏனென்றால் இது மாதிரி அமைப்பு இருந்தால் அந்த பெண்ணிற்கு வாழப்போகக்கூடிய கணவர் வீட்டாருடைய அன்பு, பாசம், பரிவு, ஈவு, இரக்கம் கிடைப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்பதை ஜோதிடம் சுட்டி காட்டுகிறது. ஜோதிடம் சுடர்விடும் உண்மை. ஆனால் அது சுட்டுட்டு நாம் அந்த அனுபவத்தை சுடும் அப்படின்னு சொல்ல வேண்டாம். பெரியவர்கள் நமக்காக சுட்டுப்பட்டு வெட்டுப்பட்டு இதை எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. எனவே பெண்கள் ஜாதகத்தில் 2, 7, 9 பலம் இல்லை என்றால் மிகுந்த 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 கவனத்துடன் நாம் ஜாதகம் ஒரு பக்கம் பார்த்தாலும் அவர்களுடைய குடும்பத்தாரை பற்றி மிகுந்த கவனத்துடன் அக்கம் பக்கத்தில் உற்றார் உறவினர்களிடத்தில் விசாரித்து திருமணம் செய்வது நலம் பல நல்கும். அப்படி பெண்கள் ஜாதகத்தில் இல்லை என்றால் தன்னுடைய தகுதிக்கு குறைவான இடத்தில் மனம் புரிய மனம் மகிழ்ச்சி பொங்கும் மன வாழ்க்கை அமையும். நல்ல கணவர் அமைவார். ஏதாவது ஒரு குறை வரணும் இல்லைங்களா, ஊரே பார்க்கணும், என்ன இது போய் இப்படி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னு. ஆனால் அந்த குழந்தையினுடைய வாழ்க்கை அவ்வளோ சந்தோஷமாக அமையும். ஏதாவது ஒரு குறை, தகுதியோ படிப்போ அழகோ இல்லை வேறு ஏதோ ஒரு ஆணுக்கு குறை இருக்கிற மாதிரி அல்லது உட்பிரிவோ பண்ணி கொண்டால் வாழ்வு மலரும்.